ஹே கைஸ், நிறைய பசங்க நம்மக்கிட்ட தொடர்ந்து டிஎம் பண்ணி கேட்டே இருக்கீங்க. ப்ரோ உங்கள் ஸ்ப்ளெண்டர் பைக்கு மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆச்சு, என்னென்ன ஃபிட் பண்ணியிருக்கீங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக தான் அந்த வீடியோ ஃபுல்லாக காமிக்கிறே பாருங்கள். கேரளா ஜிங்க் கேண்டில் பேர் போட்டிருக்கோம், டாமினோ குயிக் த்ரெட்டில் போட்டிருக்கோம், அப்புறம் ஃபாக் லைட்டு, மொபைல் ஹோல்டரு, 2 பாக்ஸ் மிரரு, அவ்வளோதாங்க. அப்புறம் இந்த 2 சுவிச்சஸ் வந்து எதுக்குன்னா, இந்த ஃபாக் லைட்டுக்கு ஒரு சுவிட்சு, அப்புறம் இந்த ஆயில் டேங்க். இந்த சுவிட்ச் வந்து பார்த்தோம்னா ஆயில் டேங்க்கு தெரியுதுங்களா. இந்த சுவிட்ச் வந்து இந்த ஃபாக் லைட்டுக்கு இப்போ எரிஞ்சு பாருங்க அப்படிங்க. ஸோ இப்போ பாருங்க 3 வேரியண்ட்டில் இருக்குது. ஒயிட்டு, எல்லோ, ஒயிட் ஃப்ளாஷு, எல்லோ ஃப்ளாஷு, ஒயிட்டு எல்லோ சேர்ந்து ஃப்ளாஷ் அடிக்கும். இது வந்து ஒரு 4 வேரியண்ட் அந்த மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் டூமில் வந்து பார்த்தீங்கன்னா கிரில் செட்டு போட்டிருக்கோம், இண்டிகேட்டருக்கும் போட்டிருக்கோம். வீலுக்கு வந்து 4 டிஸ்க் போட்டிருக்கோம், 2க்குமே வந்து 4 டிஸ்க் போட்டிருக்கோம். அதே மாதிரி பட்டர்ஃப்ளை கிராஷ் கார்டு மாட்டியிருக்கோம். என்ஜினுக்கு வந்து சேர் அடிக்கூடாதுங்கிறக்காடி இது ஒன்று வாங்கி மாட்டியிருக்கோம். ஸோ இது எங்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபிட் பண்ணியிருக்கேன். ஒரு தகர்தான். பட்டர்ஃப்ளை கிராஷ் கார்டு வந்து டைரக்ட் ஃபிட் கிடையாது. ஸோ நீங்கள் தான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டு வந்துக்குங்க. டைரக்ட் ஃபிட் எல்லாம் கிடையாது. ஃபோர்க்கு வந்து 3 இன்ச் ஹைட் பண்ணியிருக்கு. அதே போல் ரப்பர் புஷ் போட்டிருக்கோம். அவ்வளோதான், சிம்பிளாக மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்க பாருங்க. பைக்கு பார்த்தா லுக்காக இருக்கணும், சிம்பிளாகவும் இருக்கணும். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மாற்ற கிடையாதுங்க. நெக்ஸ்ட் அவ்வளோதான், ஃபுல்லாக பார்த்துக்கங்க. இவ்வளோதான். ஸ்ப்ளெண்டர் பைக்கு மாடிஃபிகேஷன் பண்ணுறேன்னு சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.